சோல்ஜர்ஸ் இங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ, அது கண்டென்ட்லாம் கிடையாது, அது அன்பாக்ஸ் பண்ண போறோம். முக்கியமாக ஒரு ஆளுக்கிட்ட ஒரு பொருள் வந்துருக்குது. அந்த பொருள் நான் இந்த பொருள் தான். இது அமைச்சது யாருன்னு சொன்னாங்க, நம்ப மாட்டீங்க. உங்களை அமைச்சது யார் அப்படின்னா ராக்ஸ்டார். அமைச்சது மாத கிடக்குது, இனிதான் ஓப்பன்லாம் அப்படின்னு வச்சிருக்கேன். கடைசி இனிதான் விடுதலை வந்து ஓப்பனை காட்டுறதுக்கு அப்படின்ட்டு. உண்மையாக எனக்கு தெரியாது சோல்ஜர்ஸ், ஓப்பனே படம் எனக்கே தெரியும். உங்களே கொரியர் தான், நான் ஒன்றும் சும்மா இது போய் சொல்ல. தெரியாது, கொடுத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். போற வசதியில போயிடலாம், ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், கட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு மேல ராக்ஸ்டார் நம்ம நம்பி ஒரு விஷயம் அமைச்சாங்க, நம்ம அது ரொம்ப பெருமையா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. ரொம்ப பெருமையா இருக்கு. அமைச்சிருக்கான். இங்க பாரு, உள்ளுக்குள்ள ஒரு கவர். What is sudden surprise? உள்ளுக்குள்ள இன்னொரு கவரா? வந்து மிஸ்ஸஸ் கையோட சேனல் வந்து ஆர்டர் போட்டு வந்து வீடியோ போறதுக்கு இந்த சேனல் வந்து நினைக்கிறேன். அவன் சமையல் பண்ணும்போது தூக்கிட்டு வந்தது. வெல்கம் டு சண்டே சமையல். நான் இன்னைக்கு சமைக்க போறது கர்ட் ஃப்ரைட் ரைஸ் வித் ஃபிங்கர் சிப்ஸ். எப்படா பேக்கிங் பண்ணிருக்கீங்க? என்னடா இது, எப்படா கட் பண்றது? நானு கட் பண்ணுவோம். கட் தெரியுதா கட் பண்றது? 1 2 இன்னைக்கு சமையல் காய்ச்ச இல்லையோ நமக்கு அன்பேக் பண்றது ஆச்சு. என்ன இல்ல நம்ம இருக்கு. இங்க பாரு, 6 லோகோ அடிச்சு வச்சிருக்காங்க. இங்க பாருங்க சோல்ஜர்ஸ், வாவ், இது கேம் கவர் மாதிரி இருக்கு. கேம் சீசனே இது. இங்க பாருங்க சோல்ஜர்ஸ், வாவ், ராக்ஸ்டார் கேம் சிடி அமைச்சிருக்காங்க. இங்க பாருங்க சோல்ஜர்ஸ், பெரிய காற்றுடன் ஒய் சிட்டி. ஆனால் ஒய் சிட்டி ஒன்று தமிழ்ல இல்லாமல் தமிழ் வச்சிருக்கானுங்க. பெரிய கார் ஒய் சிட்டி வந்துருக்கு. இங்க பாருங்க, ஓஷன் ரோட்டு தமிழ் எழுதிருக்கானுங்க. காவல்துறை அப்படின்ட்டு தமிழ்ல இருக்குது. காவல் போலீஸ் அது. செம்மையா இருக்குப்பா. இங்க பாருங்க, அக்கா செட்டியோட இருக்காங்க. கேண்டி சாக்ஸ். ஓகே, இங்க பாருங்க சோல்ஜர்ஸ், உண்மையிலே வேறெல்லாம் பங்கமா இருக்குது. கேம் சிடியா இது? வாவ். ஆக்சுவலி வந்து இன்னைக்கு தான் டெவலப் பண்ணி விளாடுறீங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கேம் சிடி தான், கேம் வந்து சிடி தான் வரும். கன்சோல் மட்டும் பிசிக்கல் காப்பி வருது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பிசிக்கே வந்து பிசிக்கல் காப்பி வரும். நான் வந்து வாங்கியிருக்கேன், பிரின்ஸ் ஆஃப் பிக்சராக வாங்கியிருக்கேன். இல்லை ஒய் சிடி வாங்கியிருக்கேன். இது ஒரிஜினல் சிடி பாருங்க, பிளாஸ்டிக் கவர்லாம் போட்டு கொடுத்துருக்கேன், நல்லா இருக்குது. இங்கே பாருங்க சோல்ஜர்ஸ், உள்ள நேரம் பிரித்து பார்க்கலாம் சோல்ஜர்ஸ். என்ன இருக்குது சிடி வேற லெவலில் இல்லை, அவன் பங்கமாக தெரிஞ்சில்ல. வாவ், அருமை சோல்ஜர்ஸ், பயங்கரமா இருக்கு. சிடி அமைச்சிருக்காங்க நமக்காக சோல்ஜர்ஸ். ஹச்சிரத்துல ரூம் ஒன்று போயிட்டு இருந்தது. என்ன பண்ணா வந்து ஜிடி கேம்ஸ்லாம் வந்து ரீஜியன் லாங்குவேஜ் கொண்டு வர போறாங்க. நாட் ஒன்லி தமிழ், ஹிந்தி, தெலுங்குலாம் கொண்டு வர போறாங்க. ஒரு ரூம் இருந்துச்சு. காரணம் இந்தியாவில் வந்து கேம்ஸை கொண்டு வரணும் அப்படின்றதுக்கோசரம். அது ரூமா இருக்குது. பட் ராக்ஸ்டார் வந்து நம்மளை நம்பி ஃபர்ஸ்ட் காப்பி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வந்து பீட்டா வெர்ஷன் நினைக்கிறேன், ஃபுல்லா கேம் ஃபுல்லா பண்ணி முடிக்கிறீங்க. இன்னும் வந்து கேம் பாதிலாம் பண்ணியிருக்காங்களாம். அதுக்குள்ள ப்ரொமோஷன் பண்றதுக்காக நம்மள கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் என்ன பிரச்சனை, என் லேப்டாப்ல வந்து சிடி இல்லை, லிப்ரா நான் போடுவேன். என்னடா இது, பென்ட்ரைவ் கொடுத்தோட பரவாயில்ல, சீடி வச்சு நல்லா பண்றேன். நான் சீடிலாம் ஆதிகாலத்தில் எழுதிச்சுடா. பட் எல்லாம் கவலைப்படுதுங்க, எங்கிட்ட எனக்கு 1000 இருக்கு. அதான் அந்த எக்ஸ்ட்ரா டிவி ட்ரைவ். கவலைப்பா, இதெல்லாம் பார்த்து 4 நூற்றாண்டு ஆயிடுச்சு சொல்லுச்சு. ஏன் 20 வருஷமா கோமால இருந்தியா? என்னடா இது, இதுக்குள்ள ஆலிவர் சிடி இருக்குது, இதுல விட்டு சிடியா முத்து கிடக்குது. சாரி, இது டிரைவர் சிடி போடுவோம். Car driver oil and screwdrivers all. சோல்ஜர்ஸ் ஓகே, இந்த சீரியஸை போட்டு பார்க்கலாம். ஓகே, போடுங்க, உள்ள போங்க. எப்படி போட்டாச்சு, வீடு ஆகுது. பார்ப்போம். பார்க்கவே செம்மையா இருக்கு பாருங்க. அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா சோல்ஜர்ஸ். நீங்க பாருங்க, இப்போ சிடி வந்து ரீட் ஆகிட்டு இருக்கு. ஓகே சோல்ஜர்ஸ், வந்துருச்சு. இங்க பாரு, பெரிய கார்த்துடன் ஒய் சிட்டி. ஆக்சுவலி பெரிய கார்த்துடன்னா கிராண்ட் திஃப்ட் ஆட்டோ ஜிடிஆர் இல்லையா, அதாவது தமிழகத்தில் வந்து பெரிய கார்த்துடன் வச்சிருக்காங்க. பட் ஒய் சிட்டி மட்டும் மாத்திர போல. இங்க பாரு, இன்ஸ்டாலர் இருக்கு. நீங்க பாரு, இன்ஸ்டாலர் சி ராக்ஸ்டார். ஓகே, இது மாற்ற போகிறது கிடையாது, அப்படியே இருக்கட்டும். அடுத்தது என்ன? ஓகே, ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே சோல்ஜர்ஸ், இங்க பாருங்க, இது வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. சத்தம் கேக்குதா? இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இங்க பாருங்க சோல்ஜர்ஸ், இங்க பாரு, இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. நிஜமாவே தமிழ்ல கேம் இருக்கா? ஜிடிஏ கேம் ஒய் சிட்டி நம்ப முடியல. இதெல்லாம் கனவா ஏதாவது கிள்ளி பார்த்துக்கிறேங்க. அடிக்கிறேன்னு கட்சி விட்டுரு. வேண்டாம், இதுதான் சிடி அம்மோட இருந்தது. இன்ஸ்டால் ஆகிறதுக்கு போகுதே இல்லையா? அவன் இன்னும் திருந்தலமாமா. உண்மை ஜிடிஏ ஒய்சி தமிழ்ல வரப்போகுது சோல்ஜர்ஸ். நான் பயங்கர ஆர்வமா இருக்கேன். ஜிடிஏ ஒய்சி தமிழ்ல இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது சீக்கிரம் இன்ஸ்டால் ஆகு சோல்ஜர்ஸ். கேம் இன்ஸ்டால் ஆயிடுச்சு சோல்ஜர்ஸ். இங்க பாருங்க, வாவ், பெரிய கார்த்துடன் ஒய் சிட்டி. இங்க பாரு, கேம் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. கேம் லான்ச்சரே வந்துருச்சு. ஐயோ, பரபரங்க இருங்க, டக்குன்னு இது போடுவோம். இங்க பாரு, தமிழ்ல ஒரு ராக்ஸ்டார் வாங்கும்ட்டு.
ஒரு ராக் ஸ்டார் நான் தாட்டமா தமிழ் ஐடிச்சிருக்காங்க. இங்க பாருங்க சோல்ஜர்ஸ். இது முன்னாடி இன்ட்ரோ வருது, ஏமா தமிழ்ல வருது இன்ட்ரோவே. வாவ், திவ்யா இங்க வந்து பாரு, மெனு கார்டு தமிழ்ல இருக்கு. புதிய ஆட்டம் தேர்வுகள் விலகி செல்லார். வித்தியாசமா இருக்குது. புது ஆட்டம்னா இந்தி புதிய ஆனா அவன் தெருவில் இறங்கி நடந்தா போதும், மக்கள் எல்லாருக்குமே அவனோட உடனே ஞாபகம் வந்து நம்ம பிசினஸ்க்கு அது ரொம்ப பெரிய ஆபத்து. சோல்ஜர்ஸ் நம்ப முடியல சோல்ஜர்ஸ். இது எப்படி சொல்றது, உண்மையிலே கேம் வந்து தமிழ்ல வருது, கட்சின் தமிழ்ல வருது தெரியுமா. இது வந்து வீடியோ இல்லைங்க பாருங்க, உண்மையிலேயே இது வந்து கேம் தான். காலங்கள் மாறிட்டு இருக்கு, கேம்க்குள்ள தமிழ்ல வருது. ஃபேமிலிஸ் இதுகிட்ட இருந்து விலகி போகாம இருப்பாங்க தெரியுமா. சோல்ஜர்ஸ் உண்மையை என்ன சொல்றதே தெரியல. இது வந்து இங்க பாருங்க, நான் உள்ள கேம்குள்ள தான், வீடியோ இல்லை, உண்மையிலே வீடியோ கேம் தான். இந்த சீலேருந்து கேம் ஆடுது. ஓகேவா, என்ன சொல்றதே தெரியலங்க பாருங்க, அப்படியே மெய் சிரித்து போயிடுச்சு. உண்மையே தமிழ்ல கேம் வருது, வாய்ஸ் தமிழ்ல இருக்கும்போது பயங்கர ஷாக்கா இருக்கு. மை காட், மூஸ் பண்றாங்க, மூஸ் இருக்காங்களே, ஹே வர வரதுங்க. சோல்ஜர்ஸ் உண்மையை நம்பவே முடியல, வெயிட்ல எடுத்துருங்க. இது நம்ம கனவா கனவானே தெரியல, அப்படியே மெய் சிரித்துச்சு. கிளி பார்த்து வருங்க, வலிக்குது. கனவுதான், கனவுதான். நீங்க பாருங்க, இப்போ என்ன பண்ண போறோம்னா கந்தசாமி செக்மெண்ட்ல இருந்து டேரக்டா நம்ம வந்து கேம் பிளே கந்தசாமி போயிடலாம். ஏட்டா டக்கு டைட்டில் மாத்தி விடியா. பாருங்களேன், வாஷிங்டன் கடற்கரைன்னு தமிழ் எழுதியிருக்கானுங்க. நார்த் போல வடக்குன்னு தமிழ் இருக்கு. வாவ், சூப்பரா இருக்கும் சார். நம்பவே முடியல, ராக் ஸ்டார் இதை பண்ணாங்களா அப்படின்ட்டு. ஆனால் அவங்கள எல்லாம் பாராட்டு வேற லெவலியா நீங்க. முழு நிலவு பண்டகசாலை அலுவலகம் தெரியும். இங்க பையன் நாயர் வீடு ஹரிசன் வீடு ரோசன்பர்க் அண்ட் கோவா. தமிழ் கிடைச்சல. சோல்ஜர்ஸ் ஆக்சுவலி என்னன்னா அந்த கேம் ஃபுல்லாக முடிக்கிறியா, கேம் வந்து இப்போதைக்கு பாதி ஒர்க் தான் இருக்கு. சரி, தமிழ் பாட்டு ஓடுது, கேமோட எஃப்எம்ல வந்து தமிழ் பாட்டு ஓடுது. இங்கே பாருங்க தள்ளுபடி 1 மணி நேரத்தில் இன்னும் 1 மணி நேரத்தில் ஓடுறதுக்காக தெரியல. இங்கே பாருங்க 3 இது இருக்கு, அட்டை காசை ஆஃபர். ஓகே, வாங்க கிளம்பலாம். இங்கே பாருங்க சோல்ஜர்ஸ், எழுதிருக்கிறீங்களே படிக்க, வெட்டி மாறிது. அது வந்து சென்சார் பண்ணிட்ட வேற நீ படிச்சது என்ன இருக்கு அப்படின்ட்டு. மாமா சிறப்பா அப்படின்னா சரி, மாமா சிறப்பு இருக்கு. ஸோ சிறப்பாங்க. போலீஸ்லாம் வந்து காவல்துறையில காவல் இருக்கு. இங்க பாருங்க, பைஸ் நகரம் காவல். ஒரு தமிழ்ல பேசுவாரோ, சார் வணக்கம் சார், சார் வணக்கம் சார், இங்கே இருக்கிறார். கோவிந்தாவா கார் வாஷ், கோவிந்தா இருப்பு நிலையம். பரவாயில்ல சொல்ற சிவபாங்களே, வாஷிங்டன் மாநிலம் தமிழ் இருக்கு. இருக்கு இளம் இசையமைப்பாளர் இசையமைச்ச அருமையான திரைப்படம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருப்பார். அதுல வந்து ஒரு அருமையான பாடல், ராகங்கள் 16 உருவான வரலாறு, நான் பாடும்போது அறிவாயம். நமக்காக 16 ராகத்தையும் ஒரே பாடல்ல வச்சு பரிசீலிச்சிருப்பாரு நம் இசையமைப்பாளர் இளையராஜா. அந்த பாடல் உங்களுக்காக இதோ நம் வைசிட்டியில் இருக்கிற நைஸ் பீப்பிள்காக. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கான குயிலின் இனிமையான ராகங்கள் 98.3. உங்களுடன் நான் கார்மேக குழலி. ஒவ்வொரு இதுவும் தமிழ் பாட்டு வருது, நல்லா இருக்கு. ஆஃப் பண்ணிக்க முடியுமா? நிம்மதிப்பா, காப்பேஸ் சொல்லாம. தமிழ் பாட்டுக்கு நல்லதுதான், ஆனா இங்க பாட காப்பேஸ் அடிச்சுட்டு என்ன பண்றது? பயப்பரியா குமார். இங்க பாருங்க சோல்ஜர்ஸ், வாஷிங்டன் கடற்கரை. ஸ்ட்ரைட்டா போனா வாஷிங்டன் கடற்கரையா, இப்படி போனா தெற்கு பாலமா. தெற்கு பாலத்துக்கே போவோம். நல்லா இருக்குல்ல, தமிழ் இருக்குது. இங்க பாருங்க, தெற்கு மேம்பாலம் மீண்டும் வருது. அபாயம் எச்சரிக்கை. யாரா நீங்க? பெரிய அபாயம் எச்சரிக்கை, சூறாவளி எச்சரிக்கை, பாதை கடக்க அனுமதி இல்லையா? இல்ல, உண்மையை நான் கேம் ஆடுறதுனால கனவு காணதான் தெரியல. எல்லாமே தமிழ்ல இருக்கிறது வித்தியாசமா இருக்கு. சங்கிலி, அங்கம்மா, பீதி. நம்ம வந்து வாஷிங்டன் ஹோட்டலுக்கு போகலாம். அப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம்.
நல்லா இருக்குது தமிழ் ஆடுறதுக்கு ஒரே சொல்றது தமிழ்நாட்டில் இருக்காங்க. இது பாருங்க ஆயுத கடையா? ஆயுத கடைனா இதுவா? சோல்ஜர்ஸ் இங்கே பாருங்க, நிலவொலி விடுதியா? நிலவொலி விடுதினா எனக்கு தெரியல. இங்கே பாருங்க என்னமோ எழுதியிருக்காங்க, போலந்து விடுதி. போறதுதான் பயங்கரமாக இருக்கு. சுத்தமாக வாங்கிருக்காங்க சார். ஹோட்டல் இருக்கு. ஹோட்டலுக்கு வந்தாச்சுடா சம்மதாவே. இதை பாருங்க, ஏதோ போலன் விடுதி. இங்கே பாருங்க தமிழ்ல மாதிரி பகல் மாதிரி போலன் விடுதி. போலன் விடுதியா? நிலவொலி விடுதி ஹோஸ்டல் ஓட்டேனா? சரி சரி பார்ப்போம். டாக்ஸிக்காரா யாரா நீ? வெளிப்படா போகிறோம் வரை. போலீஸ்காரனாக இருக்காங்க பார்த்தா போகிறோம். மோசமாக இருக்கும் போலீஸ்காரன். ரோடே அழகாக இருக்குங்க பாருங்கள், வேறு லெவல் இருக்குங்க. ரோட்டில் ரொம்ப நாளாக ஒரு சொல்கிறது, ரொம்ப நாள் பழக்கணும். ஒரு திடீர்னு தமிழில் பார்க்கறது செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. இந்த வண்டி வேண்டாம். நானும் ஒரு டாக்ஸிக்காரை மாட்டுவான்னு பார்க்குறேன், மாட்ட மாட்டேங்கிறேன். டாக்ஸிக்காரங்களா வாங்கலாம் அதை பண்ணுறீங்க. இந்த வண்டி வேண்டாம், வேறு வண்டிக்கு போகலாம். இந்த பாருங்க டாக்ஸி, இந்த வண்டி இருக்கு. என்னலே என்னெல்லாம் பார்த்தா நக்கலா என்ன சார் கேட்டீங்களா? மாட்டிக்கிட்டியா? என்னடா பஸ் ஸ்டாண்டில் மாட்டிக்கிட்டியா? அதான் சார் கேட்டீங்களா? என்னலே என்னை பார்த்தா நக்கலா தெரியுதா உங்களுக்கு? சோல்ஜர்ஸுக்கு பாருங்களேன், ஊரில் தமிழ் இருக்குது, ஊர் பேர் தமிழில் இருக்குது. இங்கே பாருங்க, காவல்துறை தமிழில் வச்சுருக்கானுங்க, எல்லாம் தமிழ்லே பேசுகிறானுங்க, கட்சியும் தமிழில் இருக்குது. வாவ், பார்க்க வேற லெவலில் இருக்குது சோல்ஜர்ஸ். உண்மையை சொல்கிறது கனவா நினைவாலே தெரில. இந்த விஷயம் வந்து நான் வாழ்நாளில் பார்ப்பேனா அப்படின்னு இருக்குது சோல்ஜர்ஸ். நீங்களும் கண்டிப்பாக ஆச்சரியமாக நினைக்கிறேன். இந்த விஷயம் ஆச்சரியம் வந்துச்சு அப்படின்னா காமெண்ட் பாக்ஸில் வந்து ஆமாம் ப்ரோ ஆச்சரியம் இருந்துச்சு ப்ரோன்னு சொல்லிட்டு வீடியோ லைக் பண்ணுங்கள். உண்மையை சொல்லிட்டா அதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்ன பண்ணா, இந்த தமிழ் மாடை வந்து ராக்ஸ்டார் பண்ணவே இல்லை. உண்மைனா பண்ணா இந்த தமிழ் மாட் பண்ணது யாரா? நான் தான். இதுக்கு இடையில ஐயோ வேற அம்மா வேற சீக்கிரம் கூட. ஆக்சுவலி மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு இவ்வளோ ஒர்க் பண்ணது யாருன்னா நான் தான். இந்த ஒர்க்காதம் பண்ணுறதுக்கே பல மாதம் கஷ்டப்பட்டு தான் இந்த ஒர்க் நான் பண்ணேன். இந்த தமிழ் மாடல பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் அந்த ஊர்காரன் தமிழில் பேசுவாங்க. நீ வேணா கோவப்படு, சண்டைக்கு வர மாதிரி. நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. எல்லா ஊரும் தமிழில் எழுதியிருக்கோம். கட்சின்ஸ் முக்கியமாக தமிழில் வரும். எப்படி அமெரிக்கன் இங்கிலீஷ் இருக்கிற ஒரு கேமை என்ஜாய் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் இந்த கேம் வரப்போகுது. இந்த கேமை நான் வந்து கஷ்டப்பட்டு உருவாக்கிட்டு இருக்கேன். எப்படி கஷ்டப்பட்டு மாட் பண்ணிருக்கேன். சோல்ஜர்ஸ், இந்த விஷயத்தை நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து சும்மா கேம் பற்றி பேசி இதுலேருந்து துட்டு சம்பாதிச்சுன்னு போகணும் அப்படின்லாம் என்ன கிடையாது. நம்ம ஊரில் கேமிங் அப்படின்ற விஷயம் பெருசாக போகணும், எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், ஸ்டோரி கேம்ஸ் ஒன்று இருக்குது, இவ்வளோ கேம்ஸ் இருக்குது நான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் வந்து இதெல்லாம் சேனல் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ ஒரு படியாக நாளை போயிட்டு நம்ம விளையாடி என்ஜாய் பண்ண கேமை தமிழில் கொண்டு வரலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன். அது முதல் படி தான் வந்து இந்த கேம் GTA Vice City இந்த கேமை வந்து தமிழாக்கம் பண்ணிட்டு இருக்கேன். ராக்ஸ்டார் பண்ணல, நான் தான் பண்ணேன். அப்படிக்கும் நான் நம்மளை ப்ராங்க் பண்ணேன் அப்படின்னா ஒரு காரணம் இருக்கிறது. என்ன பண்ணா அது மாதிரி பண்ணுறேன் சேவ் பண்ணேன்னு சொல்லிட்டுனா கண்டிப்பாக பேர் அட்டென்ஷன் கொடுத்துருக்கலான்னு தெரியல. அதனால தான் வந்து இந்த மாதிரி சொல்கிற காரணம். இது மட்டும் இல்லாமல் நான் ஏன் இந்த மாதிரி கேம் தமிழில் பண்ணணும் முக்கியமான காரணம் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டோரி பேஸ் கேம்ஸ் இருக்குது, இதை விளையாடுங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு என்னதான் நான் வந்து வீடியோ போட்டாலும் சரி, என்னதான் வந்து கேம் பிளே பற்றி பேசுறதுனாலும் சரி, இந்த கேமிங் அப்படின்ற விஷயம் பொதுமக்கள் கிட்ட போய் சேரவே இல்லை. ஏதோ கேம் ஆடுறது மட்டும்தான் பார்க்கறத தவிர அதை தாண்டி பொதுமக்கள் கிட்ட போய் சேரவே இல்லை. ஒரு மூவி மாதிரி ஒரு கேம்ன்றது அது தெரியவே இல்லை. அதுக்கு ஒரே வழி கேம்ஸை தமிழில் பண்ணுறது மட்டும்தான். எப்படி அனிமி கம்யூனிட்டி பல பேர் சொல்லிட்டு இருந்து கடைசியில் அனிமி தமிழில் வந்ததுக்கப்புறம் பொதுமக்களை போய் சேர்ந்துச்சோ அந்த மாதிரி தான் வந்து இந்த வீடியோ கேம்ஸும் போய் சேரும் அப்படின்றது என்னோட நம்பிக்கையே என்னோட யூகம். சரி, ஓகே சொல்லுங்க. அதுக்காக வந்து ராக்ஸ்டார் கிட்ட போய் ராக்ஸ்டார் தமிழில் கேம் பண்ணி கொடுங்க ராக்ஸ்டார் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம்னா அவன் எப்போ பண்றது? வேர்ல்டு கிடைக்கவே பண்ண மாட்டேங்கிறான். ஸோ இதெல்லாம் யார் செய்யுது? இது வந்து யார் பண்றது? தமிழ்ல ஒரு கேம் வேணும், தமிழகம் பண்ணணும், அவன் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரியும் ராக்ஸ்டார் பண்ண மாட்டாங்க. சரி, யூபி சாப்பிட்டா படவா அதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க பணம் பேய்ங்க ஈஏ பண்ணாமல் ஈஏ பண்ண மாட்டாங்க. அப்பதான் யார் பண்றது? கண்டிப்பா நம்ம யாராவது பண்ணி தான் ஆகணும், யாராவது ஸ்டெப் எடுத்து ஆகணும். அந்த ஒரு நாள்லாம் வந்து நானே ஸ்டெப் எடுத்து இந்த மாதிரி ஒரு கேமை தமிழ்ல பண்றேன். நீ நினைக்கிற மாதிரி இந்த ப்ராசஸ்ன்றது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. ஏகப்பட்ட ட்ரையல் அண்ட் எரர்ன்ட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஏகப்பட்ட கஷ்டப்பட்டு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இதை வந்து போன பொங்கலுக்கு வேணா ட்ரை பண்ணேன். பட் சூழ்நிலை பண்ண முடியலை. சப்போர்ட்டு யாரும் கிடையாது. நான் ஒரு தான் பண்ணணும். டப்பிங் மட்டும் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ்களை கேட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சோல்ஜர்ஸ் வந்து நான் கொடுப்பேன். இந்த கேம் இல்லை, அது மாடு, தமிழ் மாட் இப்படி மாட் பண்ண சொல்லி கொடுத்துறேன். இந்த மாட் ப்ரைஸை போட்டுட்டு நீங்கள் வந்து GTA Vice City தமிழில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். எப்படி ஒரு இங்கிலீஷ் படத்தை தமிழ் டப்பில் பார்க்குறீங்களோ அந்த மாதிரி
மாதிரி ஒரு கேமை உங்களால் வந்து தமிழ் டப்பில் அழகாக என்ஜாய் பண்ண முடியும். அதுவும் யூடியூப் வீடியோவில் இல்லை, இன் கேம்லேயே. ஸோ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பண்ணனா ஒரே காரணம் சொல்ஜர்ஸ், நம்ம ஊரில் கேமிங் கம்யூனிட்டின்றது பெருசாக வரணும். அதுக்காக மட்டும்தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு உங்களுக்கு தரத்துக்கு எனக்கு தேவை உங்கள் சப்போர்ட் மட்டும்தான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்காக. இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் தமிழ் டப்பில் வந்தால் மட்டும்தான் நம்ம ஊரில் வந்து வீடியோ கேம்ஸ் அப்படின்ற விஷயம் பெருசாக தெரிய வரும். நிறைய பேர் கேமோட ஆரம்பிப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் பண்ண உடனே ஒன்றுனா சப்போர்ட் மட்டும்தான். முடிஞ்ச அளவு ஜிஎன்எஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஜிஎன்எஸ் எல்லாம் போச்சுன்னா தான் நம்ம பண்ணுறது நிறைய பேர் தெரிய வரும். நம்மளை பார்த்து நிறைய பேர் பண்ணுவாங்க. இதனால யார் லாபம்னா கேமர்ஸ் தான் லாபம், ஒவ்வொரு கேமர்ஸ் தான் லாபம். ஸோ வந்து முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்க சொல்லிச்சு. முடிக்க விட கொஞ்சம் நாட்கள் பல மாதங்கள் ஆகும். முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். தமிழ் டப்பில் கேம் வேணும் ஆசைப்படுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் வந்து இந்த மாதிரி விஷயம் பல வரும். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். பாய்.